விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கும் இது டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படங்கிறது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போது ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேறு மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு அவனை எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி நல்லா மீட்டுக்குள்ளே தத்தகாரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மீட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சரி நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில் அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ அதில் இந்த சிடு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியாக கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கும். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறது அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கும். வாழும் அப்படி தான், ஒரு தனி மனிதனாக ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா அந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லைனா இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலாக எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு இருந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டும் போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாக அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும் போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் இன்னும் நிறையா, அருணுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார். இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். அது நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர மேம்க்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது, வாங்க நிறையா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். Hi everybody, and firstly I'd like to start with thanking Vijay Anthony sir for giving me yet another opportunity,
And இது சாரோட நான் பண்ணுற 5th film, and this film is extremely special because it's his 25th film. Happy birthday, sir. And Arun Prabhu sir and Shelly sir, thank you so much. It was an honor working with you. And இந்த படத்தில் மெயினாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற பெரிய விஷயம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டீமாக உட்காந்து ஒரு சீன்லேயும் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர், ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆன் த ஸ்பாட் there was no last minute stress, last minute chaos, edume illa. We were all extremely clear as technicians. So thank you Arun Prabhu sir and Shelly sir. And Tripti, you are a darling to work with. Ella frame-liyum amazing-a irundirukanga, neengale paathirkeenga. And lastly, my team, Pratibha and Nivi, thank you so much for being a huge support. And the AD team also, amazing team. So wishing everyone all the best, and romba enjoy panni work pannirkom. I really hope and pray that this movie becomes a huge hit. Thank you so much. Hi, ellarkum vanakkam. என் பேர் கேஷவ். சக்தி திருமகன் தான் என்னோட செகண்ட் மூவி. எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, wish you really very happy birthday, Vijay sir. May you soar highest of all. Thank you all of you for coming here in such a large number. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார். I had a really very incredible experience working with the entire team. Ellarum, like all departments, costume department, direction department, light department, ellarum romba disciplined irundanga, romba sincere irundanga. And Shelly sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na eppovum anxious or excited feel panale, even not even on the first day of the shoot. So ரொம்ப happy ah irukken. I'm really thankful to the entire team, Vijay sir and Arun sir. Thank you so much. அருண் கிட்ட ஒரு 10 years பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது he said என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி சொன்னாப்புல. அண்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார், ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜயாண்டி சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அது நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி, வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி, ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட
பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயாண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போ தான் மீட் பண்ணோம் 1 மந்த்துக்கு முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கிறீங்க. அதை வந்து பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு என்ன இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படி தான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்கள பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்கள் படத்தை தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான்
ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால் இவ்வளோ பெரிய அவுட்புட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு இல்லையா, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்திருக்கும், அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமணம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹீரோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும். உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் ஷெல்லி இருக்கார், உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபுட்ட இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சக்தி திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புகிறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிக்கு டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பார், ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ அந்த மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணை, திருப்தியை. வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேறு லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணிங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்ட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சக்தி திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோடய சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோடய டீம், என்னோடய ஆஃபீஸில் என்னோடய சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார், இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோடய பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து 25 இன்றைக்கி 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மத்தியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். டேரக்டர் சார், எனக்கு சார் கேள்வி. ஓகே சார். ரொம்ப ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம் சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி, ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸுங்க
இம்தியாஸ்ட்டு கேளுங்க. ஆமாம், என்ன வச்சுருந்தோன்னே சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா பூந்த வேண்டும் அமீனா பூந்த வீடும் உருப்படியாதுன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சு, அப்போ கொண்டு வந்துருங்கப்பா சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம். ஸோ அப்படி தான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமகன் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டிங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களே சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார். டேரக்டர் அருண் பிரபு வந்து இங்கே சார். எஸ் சார். தம்பி நான் இல்லை நீங்களே சொல்லுங்கள். எப்பவுமே வந்து கதாநாயகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்லை உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்லை இருக்கு தம்பி, ரொமான்ஸ்லாம் பண்ணுறேன். ரொமான்ஸ் இல்லை சார், நீங்கள் எல்லா பிள்ளையும் ரொமான்ஸ் தான் சார் பண்ணுறீங்க. தம்பி ஏங்கோ இப்போ தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தான் ஸ்லோவாக டேரக்டில் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்டர். இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்தில்? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமாக சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்தில் 2 சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். டபுள்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லணும் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டால் அவங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லைப்பா, நான் தப்பாக நினச்சிட்டேன் உங்களை. சாரி, இப்படி தான் கேட்டிங்கல்ல. சரி ஓகே. நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. சாரிப்பா, நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன பார்த்தா சார் மைக் கொடுங்க. மைக் சார் விஜயாண்டன் சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்ணுறேன் சார். ஆக்சுவலாக அதுக்கான கதை ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. 25வது இது. தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதோட சூப்பராக இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்கள் பேர்லேயே அரசியலில் இறங்கியிருக்காரு யார்? விஜய். ஓகே. ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவாக கேளுங்க. ஃப்ரெண்ட்ல வாங்க. எனக்கு புரியல, நீங்கள் எங்க பொறுமையாக கேட்டால் எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஆமாம். ஸோ நீங்கள் வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பாணியா? ஆமாம், ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடலில் தான் இருக்கு. இது கருப்புப்பா. ஸோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமாம். ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளாக இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்லை சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேருமே பதில் சொல்றேன் ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்லை, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்தில் இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லைப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலாக இந்த படத்தில் புரோக்கராக வேலை செய்கிறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலாக கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டாக சொல்லாம இந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வெளியே சொல்லுறேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பாலாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில், இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது. விஜய் எடுத்து சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த அரசியல் வந்து பேசுது? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார். அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா? எந்த மாதிரி அரசியலை பேச போகுது? மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு. சொல்லுங்க நீங்களே சார். சார் அதான் சார்,
சார் விஜயண்டி சார் சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் இங்கே 5th ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் வந்து பராக்சக்தி படமும் 5th ரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் போகலப்பா, பஞ்சாயத்து இல்லைப்பா, நாங்கள் ஹாப்பி. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சோகமாகவே இருக்காதீங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு எடுத்துக்க போகிறீங்க தம்பி, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறீங்க? இல்லை உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால் என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேண்ணா. இல்லை கண்டிப்பாக வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி. தேங்க்யூ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜென்ரலாக இந்த படத்தில் பேசணும் நீங்கள். ஓகே. சரி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜென்ரலாக எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருண் பிரபு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருந்தார்? கம்ப்ளீட்டாக நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமாம். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயல் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்ணுறேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயாலா, கூலி விரும்புது, அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. மெனி ஹாப்பி தேங்க்யூ சார். பர்த்டே பாய் விஜய். தேங்க்யூ. சக்தின்னு ஒரு இல்லை, வெற்றியின் திருமணம் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த 2 சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது. சரிங்க சார். சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இது. சரிங்க சார். வாட் கேன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டேக்கு பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூலில் கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்து போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும். இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க, அதனால் வர முடியல சாரால். கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம், மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, இவங்க ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து
அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் ஒரு கொஸ்டின். திருப்தி உங்கள் பேர்? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? Sorry, I didn't. தமிழில் திருப்தினா சாட்டிஸ்ஃபைட். Yeah. எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great, passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Yeah. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு போட்டு காட்டினீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னார்? கண்டிப்பாக இனிமேல் தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு, இந்த மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கணும் சார். அதனால தான் பர்டிகுலராக கேட்டோம். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா? இந்த படம் ஆமாம் ரெடி. ஆமாம் வந்துட்டு இருக்கு. சாரி சார். ஆமாம் ஆமாக்கு வழி விடலாமா? ஆமாம், நம்மலாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்கிறோம். சாரி, உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பழமொழி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம், அதனால் வந்து அப்படி சொல்லி மாலை உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே வாங்க, நீங்கள் மாலை போடுங்க வாங்க.